வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கோதை எக்கனமி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குப்பை பொறுக்க போறோம். என்ன சொல்ற? டென்ட் போட போறோம். டென்ட்டா? ஆமா. வீட்டுக்குள்ளேயா? ஆமா. எதுக்கு? வாழ்றதா வீடு இருக்கே. குகாக்கு டென்ட் போட போறோம். அதுக்கேட்டா இப்படி தூக்கிட்டு வர? நம்ம ஆர்டர் போட்டிருந்த டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன். இதுல யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மகனுக்காக. ஆமா, எங்க வீட்டு செல்ல குட்டி குகாக்காக தான் இது நாங்க ஆர்டர் போட்டிருக்கோம். இவ்வளவு பெரிய வீடு இருக்கே, அந்த குட்டி பையனுக்கு எதுக்கு டென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் வீட்டுல எல்லாம் தங்க மாட்டான். நீங்க மாளிகையிலே கொண்டு சந்துக்குள்ள அந்த மாதிரி இடத்துலதான் தங்குவான். அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டென்ட் நாங்க ஆர்டர் போட்டிருக்கோம். அவன் இப்ப எங்க அம்மா வீட்டுல இருக்கான். அவனை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நாங்க இதை ஆர்டர் போட்டிருக்கோம். கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆகணும்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு விவரமே தெரியாது. அது வேற விஷயம். ஆனா சந்தோஷமாவாங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தம் எங்களுக்கு எத்தனை பொருள் வந்திருக்கு அப்படின்னா, கட்டை 2, இது வந்து போட்டு பவுச் மாதிரி நினைக்கிறேன். பவுச்ல போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட. நான் இது தலகாணி வரேன்னு நினைச்சு தலகாணி போட தெரிஞ்சது. அப்புறம் இந்த தலகாணி, குட்டி குட்டி தலகாணி எல்லாம் நம்ம உள்ள செட் பண்ணிக்கலாம். பெட் தானே. ஆமா, இதுதான் வந்து அந்த டென்ட்டோட மேல் பகுதி. நீங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டென்ட்டோட மேல் பகுதி. இதுக்குள்ள வந்து ஒரு 4 ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலதான் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஒரு டென்ட் மாதிரி செட்டப் பண்ண போறோம். நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஓரளவுக்கு. இது நாங்க எதுல ஆர்டர் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல தான் ஆர்டர் போட்டோம். அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட ஆஃபர் இருந்த டைம்ல தான் நாங்க இதை ஆர்டர் போட்டோம். எப்பயுமே நாங்க எது வாங்கினாலும் ஆஃபர் இருக்கா, டிஸ்கவுண்ட் இருக்கான்னு பார்த்துதான் ஆர்டர் போடுவோம். சும்மா அப்படியே ஆர்டர் போட்டுற மாட்டோம். ஏன்னா காசு முக்கியம்ல. சரி, ஓகே. இப்போ வந்து இதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். உங்களுக்கு இதே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க லிங்க் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்னொன்னு என்னன்னா, நாங்க செஞ்சு பார்ப்போம். பார்த்துட்டு செக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க அது ஓகே, நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, யூஸ் ஆகும் அப்படின்னா தான் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லன்னா வேணாம், குப்பையில போட்டுருங்க அப்படிலாம் தேவை கிடையாது. வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஐடியாவே நாங்களே சொல்லுவோம். இதுல ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் பார்த்து தான் நம்ம இப்ப ஜாயின் பண்ண போறோம். மாட்டிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ண வேண்டியது இந்த பார்ட் தான். இன்னொன்னு, இது பாக்குறது கட்டை மாதிரி இருந்துச்சு நாங்க ஆர்டர் போடும்போது. ஆனா இது கட்டை இல்ல, இரும்பு. பரவாயில்ல, இரும்புனா நல்லா குவாலிட்டியாவே இருக்கும். நான் அப்படி குடிச்சு இழுத்தேன், அதுக்கு வந்து இது பாப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கலந்துட்டேன். என்ன அது? இது ஒண்ணு இப்படி மாட்டிக்கிற மாதிரி இதுல ஒரு எட்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இத அப்படியே இதுல என்னடா பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி அவ்வளவு தள்ளுறது? அவ்வளவுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மூணாவது இது எப்படி என்ன இது? இவ்வளவு சொருகி விட்டுரு. உள்ள போட்டுட்டு மாட்டி விடுவோம். என்ன ஒண்ணு பார்ப்போம். 4 கம்பி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் 1 இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறோம். ஸ்டெப் 2 த்ரெட்டை வச்சு கட்டணும் போல. ஸ்டெப் நம்பர் 2 இத உள்ள மாட்டி சொருகணும்ல, அதை எடுத்து விடணும் போல. எடுத்து விட்டு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இது ஓரமா வச்சுட்டோம். ஒரு என்னடா தேடுற? கயிறு காணுமா? இப்பதான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் கண்ணு முன்னாடி ஏதாவது நம்ம போட்டு காணாம என்ன பழக்கம் இது? நாடா கயிறு மாதிரி இருக்கு. நாடா கயிறு தான். கரெக்டா வர மாதிரி நீ பண்ணுவியா? 4 பக்கம். என்னடா இது? முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் போடணும். ஸ்ட்ரிங் தம் டைட்லி. அது கட்டதான் செய்யணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே கட்டு. தானே? சுத்து சுத்து, அடி சுத்து சுத்து. கேமரா வச்சாம இருக்கிறீங்க. இந்த மொட்டை மண்டையன் இருக்கானே மயங்காரன், அவன் இது நம்ம கம்பின்னு போட்டு வச்சிருக்கோமா, நான் வீட்டுல மூஞ்சிலே எரியும். நல்லா இல்லைன்னா மொத்தமா கழட்டிட்டு வந்து மூஞ்சில எரிஞ்சு விட்டுருக்கான். அப்பன மாதிரியே வந்து வாச்சிருக்கு. இந்த எட்ஜ்ல செட் பண்ணுவோம்.
ஏய் அழகா இருக்கு. ஏய் நம்ம வச்சுக்கோமா அவனுக்கு கொடுக்காம. நம்மலாம் கேட்கணும். ஆல்ரெடி அவனுக்கு வாங்குற ரிமோட் காரு டெடி பேரு எல்லாத்தையும் நாங்க தான் அட்டை போட்டு குறிப்பா இவன் பிள்ளை பேரை சொல்லி எப்படி ஒரு 4 ரிமோட் காரை வாங்கி அடிக்க வச்சிருந்தான். ஏய் நல்லா அப்படி எங்க ஊர்ல எல்லாம் பஞ்சு மிட்டாய் விற்க வரவங்க பஞ்சு மிட்டாய் அந்த ஒரு கையில மாட்டி சவுச்சு முட்டாய்டா. சவுசம் நீங்க அதெல்லாம் இப்ப விக்கவே மாட்டிட்டு மாட்டாங்க. வருவாங்க. அந்த தாத்தா ஒருத்தர் அதுக்கு மேல ஒரு பொம்மை இருக்கும் பாத்துக்கியா? கை தட்டிக்கிட்டே அது வந்து நைட் எனக்கு பயமா வரும். நீங்க உன்னை பார்த்தாதான் 10 பேர் பயப்படும். கேர 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 கேர. ஏய் எதுக்குன்னு தெரியல. நல்லா மேல அப்படியே திருப்பி அந்த சைடு போய் அந்த கார்னர் கொண்டு போ. அந்த லாஸ்ட்ல பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கான். ஆமா அப்படிதான் கட் பண்ணணும். நீ ஏதோ எதுலயே இருந்த என்சிசியா என்ன இருந்தது? ஸ்கவுட்ல இருந்து அதுல உனக்கு என்ன சொல்லி அது தரேன்? முடிச்சு போட சொல்லி தருவாங்க. ஆனா மறந்துட்டேன். நீ கத்துருக்கவே மாட்ட. இன்னும் உருப்படியா உன கத்தாதான் அது அதிசயம். ஓகே வைடா. என்ன இது இப்படி கரெக்டா தான் இருக்கு. ஜன்னல் எடுத்து ஜன்னலுக்கு சுத்தி மேல ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. சுத்தி கட்டிக்க வேண்டியதான். கடைசி அந்த முடிச்சுலாம் போட்டுக்குவோம். அந்த பெட் என்னப்பா தெரியல இறங்கி கிடந்துச்சு. இங்கே கிடக்கு. நான் உன்னை சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த ஓட்டங்களை குடிக்குள்ள போய் பார்ப்பேன். பாவமா இருக்கு இதெல்லாம் வீடியோல. அதுக்கு அந்த ஜோப் எதையாவது சொல்லிட்டு இருக்கா எடுத்து பொருள் வச்சுக்கோ. உன் மயம் போய் இதை எடுத்து வரும். இது வெங்காயம் அவனுக்கு தக்காளி வெங்காயம் தக்காளி இதுதான் அவனோட விளையாட்டு பொருள். எவ்வளவு காசு கொடுத்து என்ன வாங்கி கொடுத்தாலும் உனக்கு அந்த வெங்காய தக்காளி தான் பிடிக்கும். நான் பக்கம் flag அது. சொல்றேன் கொடி பறக்குதா? குகா கொடி தலைவன் கொடி குகா கொடி. போடு. அழகா வைடா. குணத்துக்கு பாண்டா. இந்த பாண்டா இதெல்லாம் போட்டாலே குகா போய் உள்ள உட்கார முடியாது. நீங்க இந்த இது வந்து அவங்க பாண்டா. இது வந்து அவங்க ஆட்சி. இது அவங்க அம்மாச்சி தான். இது வந்து டெடி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ இதை போட்டுரும். இதை போட்டோம்னா அவ்வளவுதான், யாரும் உட்கார முடியாது அதுக்குள்ள. இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டாங்க. வந்து என்ன பண்றாங்க பாப்போம். கிளாத் செம்மையா இருக்குது, காட்டன் கிளாத் மாதிரி. இல்ல சாஞ்சு கூட கிளாத் முதுகு வழியே போயிடுச்சு. எங்க வீட்டுலாம் இப்படி நான் சின்ன வயசுல இருக்கவங்க வாங்கி தராம விட்டுட்டாங்க. சரி நம்ம வாங்கி கொடுத்து நம்மளே அனுப்பிச்சுப்போம். நீ வர என் ஜென்னாப்புல பாரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வரீங்களா? பால் காய்ச்சிருக்கோம் நீங்களா புதுசா. மணி உள்ளவா நீ ஒரு காலில் உட்காந்துக்க. பின்னாடி சாய முடியாதா? நான் 2 பேருமே உள்ள உட்காந்துக்கலாம் தாராளமா. அவனும் சேர்ந்து உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல 3 பேர் உட்காந்துக்கலாம். நல்லா கேப் இருக்கு, 3 பேர் உட்காந்துக்கலாம். சூப்பரா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியா இருக்கு. பெட் தான் கொஞ்சம் உள்ள ஏதாவது நல்லா இது பண்ணிருக்கலாம். உட்காந்தா டம்க்கு நமுங்குது. கீழே நல்லா புஃப்னு இருக்கும்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு இல்ல. நம்ம வேணும்னா அந்த விண்டோ சீட்டை கூட தூக்கி இந்த பக்கம் போட்டு ஜாலியா உட்காந்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. கரெக்டா அந்த சைஸ் தான் இருக்கு. அழகா இதுல போட்டா அவன் பாட்டு தாலியா தவி விளையாடுவேன். இதே தூங்கினாலும் விட்டா தூங்கிடுவான். ஆமா, மகன் என்ன ரியாக்ஷன் பண்ணுவியா? உள்ள போ குகா. பொம்மை இழுக்க கூடாது, உள்ள உட்காந்துக்கோடா.